உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். நம்மோடு முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். மேடம் வணக்கம். தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட்ல அப்படிங்கிறது திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டு. உங்க பதில்? ஒட்டுமொத்த நாடும் வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது ஒட்டுமொத்த நாட்டில் தமிழ்நாடு இருக்கிறதா இல்லையா? ஆக இவர்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள். பீகார் இருக்கிறதா இல்லையா? இருக்கு, நிச்சயமா இருக்கு. நிச்சயமாக அதுல வந்து ஒரு அரசியல் கலந்து ஒரு ஆக்கமுறை இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனா ஏன் தமிழ்நாட்டுல அப்படிப்பட்ட ஒரு ஆதரவையோ இல்லைன்னா ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையோ ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம்னு யார் சொன்னது? நான் என்ன சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், எப்பொழுதுமே ஒரு மோதல் போக்கை கடைபிடித்துக் கொண்டு எப்பொழுதுமே ஒரு அரசியல் செய்து கொண்டு இருப்பது நீங்க மாநிலத்துல வேணா இருந்துக்கோங்க. ஆனா மத்திய அரசோடு நமது நாட்டிற்கு இங்க உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு அரசியல் செய்து தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று ஒற்றை குறிக்கோள் இருக்கிறதே தவிர தமிழகத்திற்கு என்று ஒரு அங்கீகாரம் பெற்று அதை தமிழகத்திற்குள்ளவற்றை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு கிடையவே கிடையாது என்பதைத்தான் நாங்க நெடுங்கால குற்றச்சாட்டாக சொல்லி நீங்க அவங்க உறவை மேம்படுத்திக்கல, அவங்க தமிழ்நாட்டுக்காக செய்யல, நீங்க எதிர்கட்சிகளை குற்றம் சாட்டுறீங்க. பட் மத்திய அரசு உங்களுக்கும் கடமை இருக்குல்ல. இப்ப தமிழக முதல்வர் வெள்ளத்துக்கு இவ்வளவு வேணும் கேட்டிருக்காரு, மெட்ரோக்கு இவ்வளவு வேணும் கேட்டிருக்காரு, அது பற்றிலாம் அறிவிப்பு வரல. ஆந்திரா தலைநகரத்துக்கு மட்டும் 15,000 கோடி அப்படின்னு சொல்லும்போது பொறுத்த வரைக்கும் ஏன்னா நான் அந்த மாநிலத்தோட அந்த பிரிவில் உள்ள அந்த ஷரத்தை கையாண்டவள் என்ற முறையில் என்ன சொல்றேன்னா, ஆந்திராவும் தெலுங்கானாவும் பிரியும் பொழுது ஆந்திராவோட தலைநகர் ஹைதராபாத் தெலுங்கானாக்கு வந்துருச்சு. அப்ப ஆந்திராவின் தலைநகரை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மத்திய அரசுக்கும் இருக்கிறது, மாநில அரசுக்கும் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அவங்க ஆந்திராவுக்கு ஒதுக்கி இருக்கிற பட்ஜெட் எல்லாமே மத்திய பட்ஜெட்டில் இருந்து மட்டுமல்ல, இது உலக பொருளாதார கடன் தொகையில் இருந்து எல்லாவற்றையும் சேர்ந்துதான் ஒரு எக்கனாமிக் பட்ஜெட் அங்க கொடுக்கறாங்க. அதை நம்ம தவறு என்று சொல்ல முடியாது. அதே மாதிரி உள்கட்டமைப்புக்கு மொத்தமாக 11 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களுக்கு வட்டி இல்லாத கடன் கொடுக்கப்படுகிறது. ஆக உள்கட்டமைப்பில் 11 லட்சம் கோடியில தமிழகத்திற்கு நிச்சயமாக கிடைப்பதற்கு அனைத்து வாய்ப்பு இருக்கிறது. நீங்களா ஏன் இப்பொழுது தமிழகத்திற்கு ஒண்ணும் கிடைக்காது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயே நீங்க அறிவிச்சிருக்கிற ஹைவேஸ் எல்லாம் பாருங்க, பெரும்பாலும் பீகார்ல அறிவிச்சிருக்கீங்க. அதை குறிப்பா மென்ஷன் பண்ணி அறிவிச்சிருக்கீங்க. இல்ல, விசாகப்பட்டினம் சென்னை காரிடார் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களே. ஆக நீங்க அது மாதிரி MSME 100 crores அனௌன்ஸ் பண்ணும்போது அதுல தமிழகத்திற்கு இருக்கும். என்ன சார், செல்போன் இண்டஸ்ட்ரிக்கு நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க. இன்னைக்கு செல்போன் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டுல தான் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பும் ஏற்கனவே இருக்கவும் செய்யுது. ஆனா ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் குறைக்கும் போது தமிழ்நாட்டுல உள்ள தொழில் முறைகளும் அதிகரிக்கப்படும். இன்னொரு புள்ளி விவரம் சொல்றேன், முத்ரா லோன்ல பெண்கள் அதிகமாக தமிழ்நாட்டுல தான் கடன் வாங்கி இருக்கிறாங்க. அது 10 லட்சத்துல இருந்து 20 லட்சமா உயர்த்தும் போது தமிழ்நாட்டு பெண்களும் அதுல பலன் அடைவார்களா இல்லையா? ஆக இதுல நீங்க என்ன சொல்ல போனா, நீங்க இண்டஸ்ட்ரியல் ஹப், ஐடி ஹப் மாதிரியே டிஃபென்ஸ் ஹப் தமிழ்நாட்டுல தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 பட்ஜெட்டுக்கு முன்னாலே சொன்னது. அந்த டிஃபென்ஸ் ஹப்புக்கு நிறைய வரி சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாடு தான் இதுல பலன் தர போகிறது. அதனால நாமளே இப்ப என்னொன்னு கான்ஸ்டன்டைன் பேசும்போது காதுல விழுந்தது, விவசாயிகளுக்கு ஒண்ணும் இல்ல, பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்று நான் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு டிகிரி வாங்கினா கூட ஸ்கில்ல அவங்க ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. அதனால பெண்களை ஸ்கில்ல அவங்களுக்கு அதுல அவங்க டெவலப் பண்றதுக்காக அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. இளைஞர்களுக்கு அதே மாதிரி இளைஞர்களுக்கு சிதம்பரம் சொல்றாரு, நான் எங்களோட தேர்தல் அறிக்கையை பார்த்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க 5,000 ரூபாய். உங்களால சொல்லதான் முடியும், ஆனா பாஜகவால தான் செய்ய முடியும் என்பதை மரியாதைக்குரிய மோடி அவர்கள் செய்து காண்பித்திருக்கிறார்கள். ஆக நீங்க 4 கோடி இளைஞர்களுக்கு இயன்முறை பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். 1 கோடி இளைஞர்களுக்கு ஸ்கில் இந்தியால உடனே ஏற்பாடு படுத்தப்பட இளைஞர்களுக்கான பட்ஜெட்டுங்க இது. அதே மாதிரி அந்த விமர்சனமா என்ன வைக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு என்று பிரத்யேக திட்டங்கள் இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு. அவங்க பொதுவாக பட்ஜெட்ல தமிழ்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுவதோ இல்ல திருக்குறள் மேற்கோள் காட்டுவதோ எல்லாம் வழக்கமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தமிழ் ரெஃபரன்ஸ் கூட இல்ல. இது தேர்தல்ல சீட்டு கொடுக்கலங்கிறதுனால அவங்க கோச்சிக்கிட்டாங்க தமிழ்நாட்டு மேல அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க.
அந்த ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கு. தமிழ்நாடு மக்கள் நீங்க மக்கள் மேல கோபப்படுறீங்களா? நீங்களும் கோபப்படலையே, மக்கள் மேல கோபப்படல, பட் ஆதங்கப்படுகிறோம் எல்லாம். இப்போ தெலுங்கானால கிளியரா என்ன சொன்னாங்கன்னா, மத்திய பட்ஜெட், இது மத்தியக்கான தேர்தல், அதனால மத்திய தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்களிப்போம், மாநில தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்களிப்போம், பல மாநிலங்கள் வாக்களிக்கிறார்கள். நான் தமிழக மக்களுக்கு வேண்டி கேட்டுக்கொள்வது, இது வந்து காழ்ப்புணர்ச்சி இல்ல, ஆனா ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்க வேண்டும் என்பதை நான் இதுல பதிவு செய்கிறேன். அரசியலா இருந்தா கூட நான் இதுல பதிவு செய்கிறேன். பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாஜகவை சார்ந்தவர்கள் அதிகமா போயிருந்தாலோ, அங்கிருந்து அதிக அமைச்சர்கள் வந்திருந்தாலோ இன்னும் உரிமையோடு பெற்று தர முடியும். ஏன் நீங்க பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கிடைக்குதுன்னு சொன்னா உரிமையோடு கேட்கிறார்கள், அதற்காக ஆதரவு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது யதார்த்தமான உண்மை. நான் சொன்ன உடனே நீங்க கூட்டணி கட்சிக்கு தான் கொடுப்பீங்களான்னு ஆமா என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் தமிழகத்திலே அதே மாதிரி கோரிக்கையோடு தானே எல்லாருமே களத்திற்கு. ஆனா எது நியாயமான கோரிக்கை எதுன்னு பார்த்து கொடுக்கறதானே நியாயமா இருக்க முடியும். நியாயமான கோரிக்கை இங்க எனக்கு சீட்டு கூட வந்துருச்சு, இல்ல அவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்கன்றதுக்காக கொடுக்கிறது ஒரு ஃபேர் கேம் இருக்கு. இல்ல அவங்க ஸ்பெஷல் அந்தஸ்து கேட்டாங்க, அரசியலமைப்பு சட்டப்படி அதெல்லாம் கொடுக்கலையே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே அங்க தலைநகர் இல்ல, அதனால தலைநகரை உருவாக்க வேண்டியது மத்திய அரசின் கடமை, மாநில அரசின் கடமை. பீகார்ல சில பின்தங்கிய மாநிலமாக இருக்கிறது, அதுவும் நம்மளோடதுல எல்லா இப்போ நீங்க ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்னு கொண்டு வந்தாங்க. அதுல ஏற்கனவே நம்மளோட வந்து சிவகாசியும் இருந்து, விருதுநகர் இருந்தது, மற்ற மாவட்டங்களும் இருந்தது. அதனால ஏற்கனவே நமக்கு நிறையவே செய்திருக்கிறார்கள். இன்று தனித்தனி அப்படி பார்த்தா எல்லா மாநிலத்தோட பெயரை சொல்லிட்டு தமிழ்நாடு பெயரை சொல்லலன்னா பரவாயில்ல. நீங்க நான் என்ன பொறுத்த மட்டும் 15-11 லட்சம் உள்கட்டமைப்புல தமிழ்நாடு இருக்கிறது. அதே மாதிரி வட்டி இல்லா கடன் மாநிலங்களுக்கு கொடுப்பதுல தமிழ்நாடு இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக 80 கோடி மக்களுக்கு கரீப் கல்யாண் யோஜனான்னு நான் பாண்டிச்சேரியில நிர்வாகத்துல இருந்ததுனால சொல்றேன். 5 கிலோ அரிசி உலக சுகாதார மையம் என்ன சொல்லுச்சுன்னா, கரோனாவில மக்கள் பாதிக்கப்படாமல் இந்தியாவில் இருந்ததற்கு காரணம் அந்த கொடுக்கப்பட்ட அந்த 5 கிலோ அரிசி. அது வந்து இன்னும் ஒரு வருடத்திற்கு நீட்டித்திருக்கிறாங்க. அது வந்து ஒரு 6 மாசத்துக்கு மட்டும் கொடுக்கதா இருந்தது. 80 கோடி மக்கள், அதுல தமிழ்நாட்டில் உள்ள 5 கோடி மக்கள், அந்த 1.5 கோடி ரேஷன்தாரர்கள் பலன் பெறுவார்களா இல்லையா? ஆக ஒட்டுமொத்த வளர்ச்சி கொடுக்கும்போது அந்த தமிழ்நாடுக்கும் வளர்ச்சி இருக்கிறது என்பதுதான் எங்களோட வாதம். பெண்களுக்கு வந்து இன்னைக்கு 4 கோடி இளைஞர்கள்ல நிச்சயமா பல லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்களா ஸ்கில் இந்தியால வர்றவங்க? ஆக ஒட்டுமொத்த வளர்ச்சி. நீங்க வந்து எனக்கு இந்த பட்ஜெட்ல உண்மையிலேயே மகிழ்ச்சியானது என்னன்னா, நீங்க வந்து கேன்சர் ட்ரக், இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்சிடென்ஸ் ஆஃப் கேன்சர் அதிகம். 3 கேன்சர் ட்ரக்குக்கு வந்து நம்ம எக்ஸம்ஷன் கொடுக்கறாங்க. எல்லாவற்றையோட மகிழ்ச்சியானது நமது கலாச்சாரத்திற்கும் தங்கத்திற்கும். தாலிக்கு தங்கம் வாங்குறதுல கூட பெண்கள் எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்னும் போது, இது நாங்க ரொம்ப நாளா நாங்க மத்திய அரசுல வைத்துக் கொண்ட பெண் நிர்வாகிகள் வைத்த கோரிக்கை. இது பெண்களுக்கு வந்து நீங்க தங்கத்தோட இறக்குமதி வரியை குறைக்கணும். அவங்களுக்கு தங்கம் இப்ப 1000 ரூபாய் கிட்ட சவரனுக்கு குறையுது. இன்னும் கொஞ்சம் கோரிக்கை வைத்து அது அதிகமா குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கிராமுக்கே 100 ல இருந்து 150 ரூபாய் குறையும். இதெல்லாம் பெண்களை மனதில் வைத்துக் கொண்டு, இன்னொன்று பெண்களை தொழிலில் ஊக்கப்படுத்துவதற்கு, அவர்களை அப்பாயிண்ட் பண்றவங்களுக்கு, முதலீட்டாளர்களுக்கு கூட அவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கப்படும். கிரஷோட கூடிய பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்போடு கூடிய நிறுவனங்களோடு கூடிய தங்கும் வசதி கொடுக்கப்படும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய திட்டங்கள் பெண்களை முழுவதுமாக அவர்களை தொழிலில் ஈடுபடுத்துவதற்கு. இதெல்லாம் ரொம்ப ஆக்கப்பூர்வமான பட்சம். அந்த ஏஞ்சல் டாக்ஸ்ன்றது, ஏன்னா நான் நிர்வாகத்துல இருந்தனால சொல்றேன், பல ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வருவதற்கு அது தடையா இருந்தது. ஏஞ்சல் டாக்ஸ் எடுத்ததுன்னா பல என்டர்பிரனர்ஸ், பல ஸ்டார்ட் அப்ஸ் நம்ம இந்தியாலயே, தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் அப்ஸ் வரலையா? அது ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள வளர்ச்சி தமிழகத்திற்கும் இருக்கும் என்பதுல என்னது. ஆனா ஒரு ஆதங்கம், தமிழகம் இன்னும் எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பை கொடுத்திருக்கான் அப்படின்ற ஆதங்கம் இருக்கதான் செய்யுது என்பது எனக்கு கருத்து. ஓகே, ரைட். தேங்க்யூ மேடம். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்கள் பார்வைகளை பதிவு செய்ததற்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப்பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.